லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ல இன்னைக்கு கீ ரைஸ் தான் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கீழே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். இப்போ அதை மாற்றி வச்சுக்கலாம். இது கூட கேஷ்யூம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுட்டு 4 டீஸ்பூன் கீ, ஒரு கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு 2 ஆனியன் நல்லா சாப் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நான் எனக்கு 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இப்போது நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு 2 கப் அரிசி எடுத்தனால 4 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு 4 மினிட்ஸ் மீடியம் சிம்மில் வச்சு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் தேங்காய் பாலும் சம அளவில் வந்திருக்கு. இந்த டைமில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு இருக்கிறதுலே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 7 to 8 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ விசில்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா செம்மையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம வெட்டி வச்சிருக்க கொத்தமல்லி, ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு கிளறி சர்வ் பண்ணி பாருங்க. செம்மையா வந்திருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா ஒரு சிக்கன் சுக்கா இருந்தா செம்மையா இருக்கும்ல. அதோட டீடைல் ரெசிபி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் பாருங்க. அதோட லிங்கை நம்ம சேனல் நேம் கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஹாப்பி குக்கிங். பை.